ஹாய் சகோ சகீஸ், குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி ஏப்ரல் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் நீங்கள் ஏப்ரல் ஃபுல் பண்ணியிருப்பீங்க, ஏப்ரல் ஃபுல் சொல்லியிருப்பீங்க. பட் எனக்கு அதில் ஈடுபாடு கிடையாது. ஃபஸ்ட்டு நான் கூட சின்ன போத்துலேருந்து கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸில் கூட நான் கூட எல்லோரையும் ஏப்ரல் ஃபுல் பண்ணதுண்டு. நான் அப்படி பண்ணலலாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நானும் ஒரு சமயத்தில் அது தெரியாதப்போ சொன்னேன். பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஒரு நிகழ்வு ஒன்று கேள்விப்பட்டேன், பார்த்தேன். அந்த ஒரு ஸ்பீச் பார்த்தேன். அப்போத்துலேருந்து வந்துட்டு நான் யாரையும் ஏப்ரல் ஃபுல் பண்ணக்கூடாது, அது நிறைய பேரை பாதிக்கும். ஸோ அந்த ஒரு நிமிஷம், அது பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும், அது சொல்கிறதுனால அந்த நிமிஷம் அவங்க வந்துட்டு ஏமாந்துடுறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஏமாற்றம் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். தென் ஒரு 2-3 ஸ்பீச் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்போத்துலேருந்து சொல்கிறதில்ல. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக ஒரு இட்லி மாவு இருந்தது. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்ட்டு ராகி மாவு போட்டு பண்ணேன். பட் அது சொதப்பிடுச்சு, டோட்டல் சொதப்பல். ஸோ உடனே வந்துட்டு சரி தோசை மாவு ஊற்றிடலான்னு சொல்லிவிட்டு உடனே டைம் ஆகுது வேறு. ஸோ மடன்னு வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், தோசைக்கு வந்துட்டு மாற்றியாச்சு நம்ம பிளான். ஸோ தோசை ரெடி பண்ணிவிட்டு, ஸோ அதுவும் மாவு கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஓகே, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தென் கொஞ்சம் ரவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதை எடுத்துகிட்டு சுட்டு விட்டுட்டு அது அவருக்கு பேக்கிங்க்கு முடிச்சாச்சு. ஒரு 3 தோசை தான். ஸோ 2 தான் கேட்டான். சரி 3 இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு 3 சுட்டுட்டு அவருக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ அது அப்படி போயிடுச்சு. பட் நான் ஆக்சுவலாக வந்துட்டு வேறு பிளான் பண்ணேன். பட் டைம் ஆயிடுச்சுன்றனால அந்த ஒரு மெனு வந்து மாற்றிட்டு ஸோ இதுக்கு பிளான் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஸோ அதை முடித்து பேக் பண்ணிட்டேன். தென் எப்பவும் போல் நம்ம காஃபி இல்லாமல் நம்மளால் முடியாது. அது காஃபி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ காஃபி பண்ணிவிட்டு அங்கே அதை காஃபி பண்ணிகிட்ருந்தேன். தென் அவருக்கு பேக்கிங்லாம் முடிச்சிட்ருந்தேன். ஸோ வந்துட்டு பேக்லாம் பண்ணிவிட்டு ஸோ அப்போயுமே அவருக்கு வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் என் பையனுக்கு. இது எடுத்தியா, அது எடுத்தியா, என்ன பண்ண அப்படின்ட்டு. ஸோ ஒரு வழியாக அவர் கிளப்பியாச்சு. அதுக்கப்புறம் நான் கிச்சனில் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே எடுத்து வச்சுருவேன். எனக்கு மோஸ்ட்லி கிச்சன் வேலைலாம் முடித்தோடனே எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். தென் அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தென் நான் காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகிப்பேன். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஸோ நாளைக்கு நம்ம சந்திப்போம். பாய்.